மதனை அண்ணன் முன்னால் நிற்க வச்சு அவர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது தானே சிக்கல். மதனை எப்படி கூட்டிக்கிட்டு வந்தால் அண்ணனால் ரிஜெக்ட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு வா. புரியல, புதிர் போடாமல் சொல்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். சீக்கிரமே வர மாதிரி ஒரு நல்ல நாளாக, அது கெட்ட நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீ என்ன பண்ணுற, அந்த நாளில் மதனை ரகசியமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ. எவ்வளவு ரகசியம்னா அந்த தகவல் எனக்கு கூட தெரிய வேண்டாம். அந்த அளவுக்கு ரகசியமா பண்ணிக்கோ. மதனை நீ காதலனா கூட்டிட்டு வந்தா தானே அண்ணா அவருக்கு டெஸ்ட் வச்சு மார்க் போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாரு. புருஷனா கூட்டிட்டு வந்தா எப்படி அவரால் அனுப்ப முடியும்? உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் கண்டிஷன். அந்த மாப்பிள்ளையை அவர் முன்னாடியே பார்க்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கணும், அப்படி எந்த கண்டிஷனும் இல்லையே. அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய மேரேஜை அவரால் தடுக்கவோ நிராகரிக்கவோ முடியவே முடியாது தெரியுமா? எப்படி ஐடியா? குட் சித்தப்பா, ரியலி குட். எப்படி உங்களால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது? நாம என்ன பண்ணணும், நாம எப்படி யோசிக்கணுன்றது எப்பவுமே நம்ம முடிவு பண்ணக்கூடாது தெரியுமா? அதை நம்ம எதிரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. நீ போட்டி போடுறது சாதாரண ஆளுகிட்ட இல்ல, த கிரேட் பிசினஸ் மேன் மிஸ்டர் சிதம்பரம் கிட்ட. அவர்கிட்ட நேரு வழியில போட்டு போட்டு எவனாலும் எப்பவும் ஜெயிக்கவே முடியாது. இந்த மாதிரி குறுக்கு வழியில போட்டி போடாம ஜெயிச்சாதான் உண்டு. குட் குட் சித்தப்பா, தேங்க்யூ ஸோ மச். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். ஓகே, அப்படியே பண்றேன். ஃபைன். தேங்க்யூ சித்தப்பா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். குட் நைட். எல்லாம் உனக்காகவா செய்யறேன், எனக்காக செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா, 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 ஐயோ வயிறு வலிக்குது. அம்மா, அம்மா, ஐயோ வயிறு வலிக்குது. அம்மா, 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 ஐயோ. என்னடி? ஐயோ யாராச்சும் வாங்கல. அம்மா, என்ன? அம்மா, 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 ஐயோ. ஆமா, சரவணன் தான் கத்துறான். என்னாச்சு அவனுக்கு? சரவணா, 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 அம்மா, சரவணா, சரவணா, என்னடா ஆச்சு? வயிறு வலிக்குதுமா. இப்ப அப்பா கூட்டா போ. சரவணா, சரவணா, என்னடா ஆச்சு? என்னம்மா, என்னாச்சு? இந்த வர, வா வா வா. பாருங்க, பாருங்க சரவணா, டேய் என்னாச்சு? பாருங்க, உள்ள வைத்து ஏன்டா இப்படி குடிக்கிற? பாருங்க, எந்திரடா டேய். என்னடா சாப்பிட்டு தொலைச்ச? ஏன்டா இப்படி வைத்து குடிக்கிறியாடா டேய்? எந்திரடா. எந்திரி. தண்ணி கொண்டாமா. ஒண்ணும் பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம். ஒண்ணும் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாதடா. ஐயோ வயிறு வலிக்குதுப்பா. இருடா கொஞ்சம் அவசரப்படாதடா. என்ன சத்தம்? ஏய் வாய் மூடு. அவனே வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்கா, இவ தூக்க தான் பெருசுன்னு சொல்லிட்டான். இருடா. ஒண்ணும் பதட்டப்படாத. வலிக்குதுமா. ஐயோ தெரியலம்மா வலிக்குது. வயித்து வலி தானே? என்னமோ பாம்பு கடிச்ச மாதிரி அலறான். ஓ, அப்பா இவன் 24 hours ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க. எங்களுக்கு தெரியல, நீ சும்மா இரு. கொஞ்சம் அப்படியே இருப்பா. ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். பதட்டப்படாம இல்லப்பா, நான் நேத்து டாக்டரை பார்த்துட்டேன். என்னப்பா சொன்னாரு அவரு? அல்சர்னு சொல்லிட்டாரு. நாள் பூரா அல்சரா? ஆட்டோ ஓட்டுறாங்க. ஐயோ. கண்ட கண்ட கடையில சாப்பிடுறாங்க. அதான் வயிறுலாம் புண்ணாயிடுச்சு போல இருக்கு. சரி டாக்டர் கொடுத்த மாத்திரையில சாப்பிட்டியாப்பா? இல்ல
இல்லப்பா வாங்க மறந்துட்டேன்ப்பா. என்னடா நீ டாக்டர்கிட்ட போனவனுக்கு மாத்திரை வாங்க தெரியலையா? இவனோட மறதிக்கு நம்ம எல்லாருக்கும் போகுது. ஏய் அரைஞ்சு பல்லுக்கெல்லாம் கழுவிட்ட உள்ள வா போட்டு சொல்றேன்ல. ஏய் அம்மா நீ போய் நல்ல எடுத்துக்க போ. ஐயோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம தாங்க முடியல. கொஞ்சம் எதிர்த்து மடியில் படுத்துக்க. கொஞ்சம் ஒன்னும் ஆகாதுப்பா பயப்படாதடா நான் இருக்கேன்டா நாங்கெல்லாம் இருக்கேன்டா. கொண்டா குடு கொஞ்சம் இப்படி திரும்புப்பா. கொஞ்சம் இப்படி திரும்புப்பா ஒன்னும் ஆகாது பயப்படாத. அப்பா அப்பா வலிக்குதுப்பா. அப்பா அப்பா டேய் ஒண்ணு ஹாஸ்பிடல் போ இல்ல சத்தம் போடாம படு. ரெண்டையும் பண்ணாம எங்க உயிரை வாங்காத. ஏய் அப்படியே ஒண்ணு ரெண்டு சாத்தலாம் போல இருக்கு. உனக்கு கஷ்டமா இருந்தா காதுல பஞ்சு வச்சு போய் படி. என் புள்ள வயித்தொலியில துடிக்கிறான் பேசுற பேச்சு போடி. அப்பா ஐயோ அப்பா முடியலப்பா. மருந்து சீட்டு எங்க வச்சிருக்க? ஐயோ அம்மா அம்மா. டேய் ஒண்ணு இல்லடா. மாத்திரை மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. சரவணா இங்க பாரு தண்ணி வேணுமா சரவணா? டேய் என்னங்க நீ அவனை பாத்துக்க நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. பத்திரமா பாத்துக்குமா. வாங்கப்பா அப்பா அப்பா. ஐயோ அம்மா அம்மா இவன் வயிற்று வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் போகுது. அப்பா அப்பா அப்பா. ஐயோ அப்பா முடியலப்பா. கடவுளே, என் புள்ள எப்படி துடிக்கிறானே. அம்மா அப்பா எங்கடி? ஏதாச்சும் பண்ணுமா. ஏய், சரவணா. தாங்க முடியலம்மா வலிக்குதுமா. மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்பா வந்துட்டீங்களாப்பா. தண்ணி எடுத்துமா. தண்ணி குடிப்பா. ஒண்ணு இல்ல சரவணா மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும். கொஞ்சம் இரு. சீக்கிரம் கொடுங்க. கொஞ்ச நேரத்துல சரியானு சொல்லிருக்காப்பா. குடுமா குடு. ஒண்ணு இல்ல சரவணா. தண்ணி குடிப்பா. டேப்லெட் போட்டுக்க. தண்ணி குடிப்பா. இந்தா. அப்படியே படுத்துக்க மடியில் படுத்துக்க. உண்ணாகாது பயப்பட 5 நிமிஷம் சரியே போயிடும். உண்ணாகாது பயப்படாத. கால் நீட்டு அம்மா அழுத்தி விடுறேன். அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு சரியா போயிடும். ஐயோ கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும்டா. ஒண்ணும் ஆகாது. தூங்கு சரியாயிடும். என்னது காஃபியா? இதை குடிச்சிட்டு மறுபடியும் வயிற்று வலியில் அவஸ்தைப்படணுமா? வாழைப்பழமா? ஓ வாழைத்தண்டு ஜூஸா? தேங்க்யூ சிஸ்டர். சாயந்தரம் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஏய் நல்லா இல்லை அது புடி. ஏய் வேணா சொல்ற கேள்றி.
சாயந்தரம் உனக்கு ஐஸ்கிரீம் கட்டு. மகதி சுடுதண்ணி வைப்போ, குளிச்சுட்டு டியூட்டி கிளம்பணும். என்னது டியூட்டிக்கா? ஏண்டா நைட் எல்லாம் வயித்த வலின்னு வீடு ஃபுல்லா புரண்டது பத்தாதா? இப்ப டியூட்டிக்கு போறேன்னா என்னடா அர்த்தம்? என் பொழப்ப நான் தான் பார்க்கணும்னு அர்த்தம். நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் சுடுதண்ணி வை. ஏய் எதுக்குடா சுடுதண்ணி? நைட் எல்லாம் வயித்த வலின்னு துடிச்சது பத்தாதான், இப்ப சாரு டியூட்டி கிளம்புறாராம். ஏய் சரவணா, இன்னும் 2 நாளைக்கு டியூட்டிக்கெல்லாம் போவானா? நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. மணத்தக்காளி கீரை நல்ல தண்ணியா ரசம் மாதிரி இல்லாம சாம்பார் மாதிரி இல்லாம அவனுக்கு வச்சு கொடு. வயிற்று வலி தன்னால பறந்து போயிடும், பயப்படாத. டேய் டேய் எங்கடா போற? சும்மா இருங்கப்பா, வேலைக்கு போகாமலாம் என்னால இருக்க முடியாது. இப்ப எனக்கு வயிறெல்லாம் வலிக்கல. ஏண்டா அலைஞ்சு அலைஞ்சு சாப்பிடாம தான் உனக்கு வயிற்று வலி வந்திருக்குது. இப்ப திரும்ப போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? வேலைக்கு போகாட்டி ஆட்டோ வாடகை யார் கட்டுறது? ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் வாடகை கட்டி தான் ஆகணும், தெரியும்ல? ஏண்டா அதுக்காக என்னடா பண்ண முடியும்? உடம்பு தான்டா நமக்கு முக்கியம், அது முக்கியம் இல்லையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. 2 நாள் ஆட்டோ ஓட்டாட்டி அதுக்காக 4 நாள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதான் மாத்திரை சாப்பிட்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஏங்க இவன் ஏங்க இப்படி இருக்கான்? நம்ம வீட்டுல எந்த பிள்ளைங்க நம்ம பேச்சுக்கிட்டு நடந்துக்குதுங்க? இன்னைக்கு நைட் வயிற்று வலின்னு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. சொன்னா கேட்க மாட்டேன். திடீர்னு வயிற்று வலி வந்தா நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வலியோட ஆட்டோ ஓட்டாதரா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏய் சரவணா, உனக்கே வயிற்று வலி வந்துச்சு தெரியுமா? பீர் குடிச்சிருப்பா. ஏய் வாய் மூட்டு படிடி. ஏய் நீ அது வேற சரியா? ஏமா அவதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீயும் அவ பேச்சு கேட்டுட்டு இருக்க? பாரு, நீ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றனாலதான் உனக்கு வயிற்று வலியே வருது. பேசாம மதியத்துக்கு நீ வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துரு. ஆமா, நான் கலெக்டர் உத்தியோகம் பாக்குறேன் பாருங்க. ஆபீஸ் கார்ல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறதுக்கு. அப்பா, நான் ஓட்டுறது ஆட்டோ, எந்த நேரத்துல எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. வேணும்னா இருக்கிற இடத்துல ஏதாவது தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். பிரதர், ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு 100 rupees கூட. சாரி சிஸ்டர், என் கையில காசெல்லாம் இல்ல. ஊர்ல அவன் சிஸ்டருக்காக உயிரையே கொடுக்குறான், உன்னால ஒரு 100 rupees கொடுக்க முடியாதா? வேணும்னா என் உயிரை கூட தரேன், காசு மட்டும் கேட்காத. தரலன்னா நான் அப்பாட்ட கேட்பேன். ஆமா, உங்ககிட்ட சீட்டு பண்ண கொடுத்துருக்கேன்ல, ஆமா. அதுல ஒரு 100 ரூபாய் இவகிட்ட கொடுத்து தொலை. இப்பதான் நீ குட் பாய். ஏய் என்னடா சொல்ற? லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்காப்பா, எங்க இருக்கிறியோ அங்க சாப்பிட்டுக்கோன்னு சொல்றா. ஆஹா, இதுக்கு பேர் தான் உண்மையான சிஸ்டர் பாசம்ன்றது. நீயும் தான் இருக்கிறிய. உனக்கு சாப்பிட்ற தைரியம் தான் நான் வேணா சமைச்சு தரேன். அதுக்கு பதிலா நான் வெறும் அரிசியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்பா, நாங்கெல்லாம் சின்ன புள்ளையா இருக்கும்போது ஏன்பா எந்த திருவிழாக்கு எங்களை கூட்டிகிட்டே போகல? திருவிழாவில் பொதுவாக குழந்தைங்களை தொலைச்சிடறாங்களடா, அதுக்காக தான் பயந்துட்டு கூட்டிட்டு போல. அட்லீஸ்ட் இவ்வளோ மட்டுமா கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நாம எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்கலாம். உன்ன அடிக்காதீ. ஏய் மூடி. சரி தாயே, மறக்காம சாப்பிட்றேன். எங்க பசிக்குதோ அங்க சாப்பிட்றேன், போதுமா? ப்ராமிஸ். இப்படி ஒரு சிஸ்டர், இப்படியும் ஒரு சிஸ்டர். ஆண்டவா, நல்லது இருக்கிற இடத்துல கெட்டதையும் சேர்த்து வச்சு சோதிக்கிறியப்பா. வரும்பா, வரும்மா.
ஹலோ வாங்க. சாரி லேட் ஆயிடுச்சா? முதலாளி லேட்டா வரலாம்ல? கண்டிப்பா முதலாளினா லேட்டாக தான் வரணும். அது எப்படி இந்த ட்ரெஸ் ஓகேவா? ஹேர் கட் வந்து இன்னைக்கு தான் பண்ணேன். கண்ணாடி எப்படி இது இருக்கட்டுமா இல்லை எடுத்துட்டுமா? இந்த ஷர்ட் ஓகே இல்லைனா இன்னும் 2 ஷர்ட் கூட பேக்ல இருக்கு, நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் ரெடி. ஓ ப்ளீஸ், இன்னைக்கு என் வீட்டுக்கு நம்ம போல. என்ன திடீர் திருப்பம்லாம் வைக்கிறீங்க? ஏன் போல? அதை பத்தி உங்களுக்கு என்ன? போகலன்னா போகல. பை த பை, வர திங்கக்கிழமை விருகம்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம கல்யாணம். ஓகே? நிஜமாவே திடுக்கிடும் திருப்பம்னா அது இதுதான். இதையாவது நாம் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, நான் முதலாளி, நீங்க தொழிலாளி. நான் செய்யணும், அவ்வளவுதான். எதிர்கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. வேற என்ன செய்யணும்? எதுவும் தேவையில்ல. என் கண்டிஷன்லாம் மறக்காம இருக்கணும், அது மட்டும் செஞ்சா போதும். ஓகே? இல்ல, கண்டிஷன் எதையும் மறக்கல. பட் ஒரு விஷயம், நீங்க உங்க வீட்டுல என்ன பத்தி என்னெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு நான் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி பேசிப்பேன். இல்லன்னு வச்சுங்க, அங்க இருக்கிறவங்க எக்கு தப்பா ஏதாவது கேள்வி கேட்டு நான் ஏதாவது சொல்லி மாட்டிட்டோம்னா வம்பா போயிடும். அதான் சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல, டைமும் இல்ல. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபைன்? என்னங்க இது அப்பப்ப அப்டேட் பண்ணுவேங்கிறீங்க? இது நான் பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் ஊமன் சொல்லிடுங்களேன். நான் யார்ட்டையும் பேசுறதுக்கு சான்ஸே இருக்காது. ஈஸி. ஹவ் மீன்? ஊமையா? நீங்க ஒரு டைரக்டர்னு நான் வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி ஊமையா நடிக்க முடியும்? ஓ அப்படியா? ஓகே ஓகே, அப்போ என்னுடைய தொழில் பத்தி சரியா தான் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்போ ப்ரொஃபஷன் சம்பந்தமா யார் என்கிட்ட எது கேட்டாலும் நான் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் மற்றது எதுவா இருந்தாலும் நான் போன்ல சொல்றேன். நீங்க மேரேஜுக்கு மட்டும் ரெடியா இருங்க. திங்கக்கிழமை விருகம்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகே? மறக்க மாட்டேங்க. ஓகே, பாய். பாய். ஸோ நாடக அரங்கேற்றம் இன்னைக்கு இல்லை. என்னையா நாயுடு, நீ ஏற்பாடு பண்ண பொண்ணு இன்னும் வரலையே? அவசரப்படாதீங்க சார், அங்க பாருங்க. Hey